உப்மா. நெறைய பேருக்கு உப்மானாலே பிடிக்காதுல்ல. எனக்கும் வந்து சின்ன வயசுலலாம் உப்மானாவே பிடிக்காது. எங்க வீட்ல உப்மா பண்ண போறாங்கன்னா, நான் அலையலாம் கூட செஞ்சிருக்கேன். ஆனா, இந்த மாரி நீங்க உப்மா பண்ணி பாருங்க. சூப்பரா, சாஃப்ட்டா, செம்மையா வரும். இதுக்கு வந்து நம்ம 1 கப் ரவைய இது மாரி சட்டியில எடுத்து வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி லைட்டா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். ரவை வந்து ரோஸ்டடா இருந்தாலுமே நம்ம வறுக்கணும். இப்போ என்னென்ன காய்கறி தேவை அப்படின்னு நான் காமிக்கிறேன். இது மாரி 1 வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதா வெட்டினது, அப்புறம் 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, அப்புறம் 7 பீன்ஸ நான் இது மாரி சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் 2 கேரட், 1 இன்ச் போல இஞ்சி, அப்புறம் வந்து ஃப்ரோசன் கிரீன் பீஸ் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் நெய்ய நம்ம உருக்கிக்கலாம். நெய் உருகுனதும் இதில வந்து 1/2 டீஸ்பூன் போல கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து இது மாரி நல்லா வெடிச்சு வந்ததும் நம்ம இதில வந்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு இவ்வளவையும் போட்டுட்டு கறிவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமானதும் நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல இஞ்சி அதையும் போட்டு பொரிச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல வெங்காயம் அதையும் வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறம்லாம் ஆக தேவையில்ல. இந்த கண்ணாடி மாரி வரும்ல அது வரைக்கும் வந்தாலே போதும். ஒரு 3 நிமிஷத்துலேயே வதங்கிரும். இப்போ வந்து பீன்ஸ் சேர்த்தீங்கன்னா, அத வந்து முதல்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அதனால ஒரு 3, 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வதக்கிக்கலாம். அப்புறம் அது தவிர நம்ம என்னென்ன காய்கறி போடணும், நான் வந்து கேரட்டும், இந்த பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். நீங்க வந்து காஞ்ச பட்டாணி இருக்கும்ல, அதையும் ப்ரெஷர் குக் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கேப்சிகம், அப்புறம் முட்டைக்கோஸ் இது மாரியும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் போல நான் உப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போல உப்பு போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான். இப்போ வந்து கரெக்டாக 2½ கப் 1 கப் ரவைக்கு நீங்கள் எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்து 2½ கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு கரெக்டாக 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோன்னா காய்கறி எல்லாம் வெந்துடும். காய்கறி எல்லாம் வெந்து வந்தோடனே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, இதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்த உடனே நம்ம வந்து இதை மூடி வச்சு கரெக்டாக 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வைக்கணும். கரெக்டாக 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் ஆனதும் நம்ம திறந்து பார்த்தோம்னாலே ரவை வந்து ஓரளவுக்கு வெந்து தான் இருக்கும். ஆனால் அடியில் வந்து இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்து வர ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதுக்கு நம்ம வந்து 1/2 கப் சுடு தண்ணி இல்லை 1/2 கப் சூடான பால் இதை நம்ம போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ண தேவையில்ல, அதுவே வந்து வெந்து வந்துடும். இப்போ நம்ம கரெக்டாக 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா செம்ம சூப்பராக சாஃப்டான ரவை கீழெல்லாம் ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கும். உப்புமா பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இது பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப லைட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து இதை தேங்காய் சட்னி இல்லைன்னா கடலை சட்னி, நிலக்கடலை சட்னி இது கூட வந்து சர்வ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சட்னி கூட தான் இதை பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் பேலன்ஸ் டயட் எடுத்துக்க முயற்சி பண்ணுறேன். அதனால் இது மாதிரி உப்புமா பண்ணுற அன்றைக்கி இது கூட முட்டையும் வச்சு சாப்பிடுவேன் காலையிலலாம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணும்போது. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.